அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு மேடையில் உட்கார வச்சப்போ நினச்சேன் சரி ஏற்றிடுவாங்க போல பேச அப்படின்னு. குட் வைஃப் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி I'll just take a moment. நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் வேர்ல்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அது நிறைய பேருக்கு கனவாகவே இருக்கும். உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஒரு டிபெண்டபிள் ஆக்டராக வந்து பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆசை வரும். அது சில பேருக்கு கைகூடும். நான் ஏன் கைகூடுன்னு சொல்கிறேன்னா இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் டைம். அந்த ஆசையும் கைகூடி இன்றைக்கி நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். திரும்பி பார்த்தா 10 வருஷம் ஓடிடுச்சு. எனக்கு இந்த மோமெண்ட் ஐ எம் ஃபீலிங் லைக் ஓ மை காட், ஐ எம் லிவிங் மை ட்ரீம் எவ்ரி சிங்கிள் டே. And for that, I am grateful to every single person here and every single person I've ever met so far for me being here today. So first, thank you to all of you. And Good Wife-na வந்து ரேவதி மேம் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அவங்கள பார்த்தப்போவே எனக்கு வந்து ஃபுல் சர்க்கிள் மோமெண்ட் முடிஞ்சிருச்சு. நடிக்கணும், டைரக்ட் பண்ணி அதுக்குள்ளே போனோம்லாம் இல்லை. அவங்கள பார்த்த உடனே ஃபுல் சர்க்கிள் மோமெண்ட்டே முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானோட ஒர்க் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் ஹார்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதே எவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பினஸ். செட்டு வந்து மற்றவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும். எவ்ரிதிங் கெட்ஸ் டன் ஆன் டைம். அண்ட் ஃபார் மீ ஹேவிங் மெட் ரேவதி மேம், ஐ ஹவ் சிட் டு தேங்க்யூ சித்தார்த். அவர் வந்து ரேவதி மேமுடைய கண்களாகவும் துணை இயக்குனராகவும் இருந்திருக்காரு. His thoughts, obviously, you can see it. You can see how he thinks through his frames. And Swarupa, எங்களை அவ்வளோ அழகாக காட்டினதுக்கு தேங்க்யூ ரியலி. அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன், அப்புறமா அந்த மியூசிக் டைரக்டர், எடிட்டர், எல்லாருமே சேர்ந்து பண்ணுறது தான் இந்த ஒரு சீரீஸ். ஸோ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆமாம், அவங்களுடைய பிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் நேஷ்னல் அவார்ட் வின்னர் ரேவதி மேமுடைய டைரக்ஷனில் நடிக்கிறது ஒன்று, இன்னொரு நேஷ்னல் அவார்ட் வின்னர் இன்னொருத்தரோட கூட நடிக்கிறது ஒன்று. எப்படின்னா ஒரு ஐடியா நமக்கு வருது அப்படின்னா அந்த ஐடியா வந்து நம்ம பவுன்ஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு அது பந்து மாதிரி திரும்ப வரணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஆக்டர் கண்டிப்பாக பொறுப்பு. இல்லைன்னா சொத்துன்னு சட்னி மாதிரி விழுந்துடும். அது வந்து மேம் சொல்லவே வேணாம். ஷி இஸ் பிரில்லியன்ட் அண்ட் it's so beautiful to work with her. Ari sir, Sampath sir, Shiva sir and Vibhas, thank you all of you for having given me this wonderful opportunity. Thank you. நன்றி எல்லாருக்கும். அமிர்தா அவர்களே, ரொம்ப அழகாக பேசுனீங்க. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஆனால் ஒரே ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் சொன்னீங்க ரேவதி மேமை பார்த்த உடனே வந்து இதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. பட் வாஸ் தேர் அ சரியல் மூமெண்ட் தட் you actually realized when you were actually acting? அவங்க வந்து ஓகே டேக் அப்படின்னு சொன்னப்போ ஐயோ நான் அவங்களோட டிரெக்ஷனில் நடிக்கிறேனா அப்படின்னு ரியலைஸ் பண்ண ஒரு தருணம் இருக்கா? கண்டிப்பாக. நீங்கள் எக்ஸாக்டாக கேட்டது. நான் ஃபஸ்ட்டு ஷாட் நான் ஃபீல் பண்ணேன். போய் நின்றுட்டு இருக்கும் போது நான் வந்து என்னப்பா அலிதா மேமோட வேர்ட்ஸ், ரேவதி மேமோட டைரக்ஷன், இந்த டீமில் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு ஒரு செகண்ட் அந்த மூமெண்ட் கண்டிப்பாக இருந்தது. அவங்க ஷார்ட் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி மேம் that is the first time we met on set. அதுக்கப்புறம் ஷார்ட் முடிஞ்ச உடனே வந்து மேம் நைஸ்யா அப்படி சொன்னாங்க. அவ்வளோதான். நான் வந்து ஓகேப்பா இன்னைக்கு போய் நான் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு ஆஸ்கர் கிடைச்ச மூமெண்ட். அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். மெனி மோர் டு கோ. அமிர்தா அவர்களே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும்.